ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் வந்து ஸ்டீரிங் வந்து ஒரு 60க்கு மேலே போனால் கடன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டயர் ராடு எண்ட்டு ப்ராப்ளம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் காமிக்க வேண்டியது வீடியோ. இப்படி மேலே தூக்கி விட்டிங்க அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக இந்த டயர் ராடு எண்டை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுருந்திங்கன்னா அப்படியே நிற்கணும். பார்த்திங்கன்னா இப்படி கீழே விழுது. இந்த டயர் ராடு எண்டு ப்ராப்ளம். இந்த எண்டு மட்டுமே மார்க்கெட்டில் இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிறதோட இது பார்த்திங்கன்னா ரேக் எண்டு. இதோட விலை 300 ரூபா. நம்மளுக்கு வந்து இந்த பால் ஜாயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த சைடு நல்லா டைட்டாக இருக்கிறதுனால இதை மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ரேக் எண்டை மட்டும் மாற்றினா போதும். இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா அப்படி நிற்கணும். இப்படி கீழே இறங்கக்கூடாது. இப்போ இதான் கம்ப்ளைண்ட்டு. அந்த சைடில் உள்ளது நல்லாயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த சைடு தூக்கி விட்டிங்கன்னா அப்படி நிற்கும். அது மாதிரி இங்கே தூக்கி விட்டிங்கன்னா நிற்கும். இந்த சைடில் வந்து அப்படி நிற்கும். இந்த மாதிரி நிற்கணும். அப்போ தான் ஸ்டீரிங் ப்ளே இல்லாமல் நம்ம ஸ்டீரிங் ஓட்டும்போது கடலாம் அடிக்காது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 17 mm போல்டு காற்றை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைடில் தட்டணும். சுற்றியில் வச்சு தட்டினீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.